இந்த வீடியோவில் நம்ம வெஜிடபிள் சீஸ் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீன்ஸு, ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எல்லாம் குக்கரில் வேக வச்சிட்டேன். நம்ம இப்போது வாண்டியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ விட்டுக்கோங்க. விட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வதக்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு குடமிளகா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூட வேக வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. அது கூட உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி, தனி மிளகா பொடி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலா வதங்கி நல்லா ரெடி ஆகிடுது. அது கூட இப்போ நம்ம வாசனைக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கலந்துடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடியாக எடுத்து அதை மேலே போடுற மாவு நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க கோதுமை மாவில். அப்புறம் இதை மாதிரி இட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இட்டுட்டு நடுவில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்போ அது 2 சமோசாவாக பண்ணிடலாம். இப்போ நம்ம 2ஆக கட் பண்ணிட்டோம். அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பகுதியை ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தடவி இன்னொரு ஹாஃபே அது மேலே மடிச்சிருங்க. அப்போ நம்ம கோன் மாதிரி கிடச்சிரும். அது நல்லா ஒட்டி விட்டுருங்க. அந்த மாதிரி ஒட்டிட்டு கோன் மாதிரி பாக்கெட் மாதிரி கிடச்சிரும் நமக்கு. அது உள்ள கொஞ்சம் மசாலா, அது எவ்வளோ மசாலா வைக்க முடியுமோ அவ்வளோ மசாலா வச்சுக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, காயெல்லாம் போட்டு அந்த மசாலாவை இதுள்ள ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட நம்ம சீஸ் வச்சிடலாம். நான் க்யூப்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சீஸ் வேணுனாலும் வச்சுக்கோங்க. அது உள்ள கொஞ்சம் சீஸ் போட்டுக்கோங்க. சீஸை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் அந்த 2 பீஸு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு 4 வேணாலும் வச்சுக்கோங்க. நான் 2 தான் வச்சுருக்கேன். ஸோ அதை உள்ளே வச்சு மூடிக்கலாம். உங்களுக்கு இதுதான் இந்த சீஸ் தான் வைக்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த சீஸ் இருக்கோ அதை வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டுக்கு தான் அந்த சீஸ் போடுறோம். எது வேணால் வச்சுட்டு அந்த 2 முனையும் நல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம மாவு எடுத்து எல்லாத்தையும் இதை மாதிரி பண்ணி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா சமோசாவும் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிருத்தான்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருங்கோ. அவ்வளோதான், நம்ம சமோசா ரெடி. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுத்து, எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரியே நம்ம எல்லா சமோசாவும் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க டீப் ஃப்ரை பண்ணி. ஸோ நம்மளோட வெஜிடபிள் சீஸ் சமோசா ரெடி ஆகிடுது. ஸோ நம்மளோட வெஜிடபிள் சீஸ் சமோசா ரெடியாக எடுத்து இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.